நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு விதமான முருக பக்தர்கள் பல ஊர்களில் இருந்தும் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலே பாத யாத்திரை பக்தர்களுக்கான தங்குமிடமும் கழிப்பறையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் பல ஊர்களிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட பல்வேறு நபர்களும் பாத யாத்திரையாக பழனி முருகன் கோயிலை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய பக்தர்களிலே வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரும் அடக்கம். எப்படி மாற்றுத்திறனாளிகள் பாத யாத்திரையாக வருவார்கள் என்று சில பேர் கேட்கலாம். அவர்கள் வீல் சேரில் வருவாங்க. சில பேர் வந்து வீல் சேரில் அவருடைய உறவினர்கள் தள்ளி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. சில மாற்றுத்திறனாளிகள் என்னை போன்று நடக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளும் நடந்து அவர்களால் முடிந்தவரை வருகிறார்கள். பெரும்பகுதி 50 வயது 60 வயது கடந்த முதியோர்களும் நிறைய பேர் வருகை தருகிறார்கள். இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு அதுவும் குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய பழனி முருகன் கோயிலுக்கு அந்த பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம்முடைய சங்கம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போ பழனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டடங்கள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஒரு கட்டடம் என்பது பக்தர்கள் தங்குவதற்காகவும், இப்போ எனக்கு பின்னால் நீங்கள் கட்டடம் பார்க்கலாம். இந்த கட்டடம் வந்து கழிப்பறையாகவும் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து பாத யாத்திரை பக்தர்கள் எந்த விதமான அசௌகரியம் இல்லாமல் நல்ல முறையிலே அவர்களுடைய காலை கடன்கள் மற்ற விஷயங்களை குளித்துவிட்டு நல்ல உடல் ஆரோக்கியமாக அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் அனைத்தும் 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். நாம் ஏற்கனவே பல முறை நம்ம அரசாங்கத்தில் தொடர்ந்து சொல்லியிருக்கோம். எந்த ஒரு அரசு கட்டடமாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கட்டடம் வந்து கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கட்டடம் மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. படிக்கட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த சாய்வுதளம் என்பது இல்லாமல் இருந்துச்சு. இந்த சாய்வுதளம் இல்லாத போது நாம் திரும்பவும் தொடர்ந்து நம்ம அதிகாரிகளிடம் முறையிட்டு எந்த அடிப்படையில் இந்த கட்டடத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சொல்லோடு இது ஒரு அரசு கட்டடம், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்படக்கூடிய கட்டடம், தனியார் துறை கட்டடமாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அரசு கட்டடத்தில் நீங்கள் எப்படி சாய்வுதளம் இல்லாமல் அமைக்கலாம் என்று சொல்லி கடுமையாக நாம் சண்டையிட்டு போராட்ட அறிவிப்பு வெளியிட்டதன் அடிப்படையில் எல்லா கட்டடங்களும் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்வுதளமானது அமைக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நாம் சொன்னாலும் நாம் சொல்லுகிற விஷயத்தை உள்வாங்கி கொண்டு செயல்படுகிறதுக்கு மாறாக நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சாய்வுதளம் என்றால் நீ சாய்வுதளம் தானே கேட்டேன், நான் சாய்வுதளம் போட்டேன் அப்படின்னா கைப்பிடி யார் வைப்பா? கைப்பிடி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பக்கவாதம் பாதித்த மாற்றுத்திறனாளிகளோ இல்லை வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளோ எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் இந்த சாய்வுதளத்தில் எப்படி ஏற முடியும்? அப்போ இதை நாம் தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 31 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்றைக்கே வந்து பல மாவட்டங்களில் இருந்தும் மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் உள்ளிட்ட பாத யாத்திரை பக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க, பழனிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கைப்பிடி அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அமைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கிறேன். தயவு செய்து தமிழக அரசுக்கும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல வந்து எல்லா துறையிலையுமே மாற்றுத்திறனாளியுடைய குறைகளை பேசுவதற்காக தனியாக குறைதீர் அதிகாரியை நியமிங்க. அப்படி குறைதீர் அதிகாரியை நியமிச்சதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருப்போம். ஒன்னொன்றுக்கும் மாற்றுத்திறனாளிகள் போராடி தான் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சர் மாற்றுத்திறனாளியுடைய பாதுகாவலர் நான் தான், மாற்றுத்திறனாளி எங்கள் அப்பா மாற்றுத்திறனாளி, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே போல் மாற்றுத்திறனாளிகளை என்னை கண்களை போல பாதுகாப்பேன்னு ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொரு பக்கம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அரைகுறையாக செய்து கொண்டு ஒன்னொன்னையும் தட்டி கேட்டு போராட்டம் அறிவித்தால் தான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருப்பு. இந்த போக்கை உடனடியாக மாற்றிக்கொண்டு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக பழனியிலிருந்து திண்டுக்கல் வரை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கூடிய அனைத்து கட்டடங்களிலும் கைப்பிடியுடன் கூடிய சாய்வுதளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அமைத்து தராவிட்டால் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி சங்கம் மிக கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்பதை எச்சரிக்கையாக இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இதுபோன்று மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.